வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது இறை நம்பிக்கை. அது நமக்கு எவ்வளவு தூரம் அவசியமானது என்பதை பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். மருதபுரி என்கிற நாட்டை மருதப்பன் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் கொடைவள்ளலாக திகழ்ந்தான். வேறு கதியற்றவர்களாக தன்னிடம் உதவி கோரி அன்றாடம் வருபவர்களுக்கு எல்லாம் பொருட்களை வாரி வாரி வழங்கி அவர்களது மனக்குறையை அகற்றி வந்தான். இவ்வளவு வள்ளல் தன்மை வாய்ந்தவனாக மருதப்பன் இருந்தும் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கவில்லை. இறை வழிபாட்டை அவன் ஒரு பொருட்டாகவும் நினைக்கவில்லை. மனிதனுடைய எந்த செயலுக்கும் அவனுடைய தகுதியேதான் காரணமே தவிர மனிதனுடைய எந்த செயலையும் கடவுள் நிர்ணயிப்பதில்லை என்றுதான் எண்ணுவான். அவ்வாறே பேசுவான். கேசவன், ராகவன் என்கிற 2 இளைஞர்கள் பக்கத்து நாட்டில் வசித்து வந்தார்கள். அவர்கள் வறுமையால் வாடினார்கள். கொஞ்சம் பொருள் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு ஏதாவது வியாபாரம் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மன்னன் மருதப்பனை பற்றி அவர்கள் மிகவும் கேள்விப்பட்டிருந்தார்கள். உதவி கோரி வருபவர்களுக்கெல்லாம் அவன் தாராளமாக பண உதவி செய்கின்றான் என்று பலர் சொல்ல கேட்டிருந்ததனால் மருதப்பனிடம் சென்று முறையிட்டு தங்கள் வியாபாரத்திற்கு பணம் பெற்று கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். உடனே கேசவனும் ராகவனும் மருதபுரியை நோக்கி புறப்பட்டார்கள். மருதபுரியில் மருதப்பனை சந்தித்து தங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி உதவி கேட்டார்கள். மருதப்பன் அவர்களுக்கு உதவ எண்ணினான். ஒரு பணமுடிப்பையும் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பிற பண்டங்களையும் பெரிய மூட்டைகளாக கட்டி இருவருக்கும் அளிக்குமாறு வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான். முதலில் கேசவன் பரிசு மூட்டையை பெற்றுக்கொண்டு, மன்னர் அவர்களே, ஒரு வகையில் தாங்கள் கடவுளை விட உயர்ந்தவர். கடவுள் கருணை வடிவானவர் என்று கூறுவார்கள். ஆனால் அவருடைய உருவத்தையோ அவர் செய்யக்கூடிய உதவிகளையோ யாரும் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் தங்களை நேரில் பார்க்க முடிகின்றது. தங்களுடைய கருணை உள்ளத்தினால் எனக்கு கிடைத்திருக்கும் இந்த பரிசு பொருட்களை பார்க்க முடிகின்றது. ஆகவே கடவுளை விட தாங்கள் உயர்ந்தவர் என்று சொல்வதில் தவறேதும் இல்லை என்று கூறியவாறு பரிசு பொருட்களை வாங்கி கொண்டான். அடுத்து ராகவன் பரிசு பொருளை வாங்கும்போது, மன்னர் அவர்களே, கடவுளின் கருணை உள்ளத்தினால் இந்த பரிசு பொருளை தங்கள் மூலம் பெற முடிந்தது. தங்கள் கொடை உள்ளம் மேலும் பெருகி வளர கடவுள் அருள் புரிவாராக என்று வாழ்த்தினான். அதை கேட்டதும் மன்னரின் முகம் கடுகடுத்தது. நான் மனம் வைத்து உனக்கு அன்பளிப்பு தருகின்றேன். நீ ஏன் கடவுள் அருளால் இது கிடைத்ததாக சொல்லி என்னை அவமானப்படுத்தினாய்? இந்த பரிசு பொருளை கடவுள் ஒன்றும் உன்னிடம் கொடுக்கவில்லை. என் விருப்பப்படிதான் நான் கொடுத்தேன். அப்படி இருக்க நீ என்னை பாராட்டாமல் கடவுளை பாராட்டுகின்றாய். அதனால் உனக்கு தந்த பரிசு பொருட்களை எல்லாம் நான் திரும்பவும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். கடவுள் உனக்கு தனியாக பரிசு கொடுத்தாரானால் அதை நீ வாங்கிக்கொள் என்று கூறி அவனுக்கு கொடுக்க உத்தரவிட்ட பரிசு பொருட்களை எல்லாம் திரும்ப வாங்கி கொள்ளும்படி பணியாளர்களுக்கு உத்தரவிட்டான். ராகவன் சற்றும் மனம் கலங்காதவனாக, மன்னர் அவர்களே, எனக்கு பரிசு பொருள் கிடைக்காததை பற்றி நான் கவலைப்படவில்லை. இதுவும் கடவுள் செயல்தான் என்று எண்ணி நான் அமைதி கொள்கிறேன். தயவுசெய்து ஒரு விஷயத்தை மட்டும் தாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உலகில் நடக்கும் எந்த ஒரு செயலும் கடவுளின் விருப்பப்படிதான் நடக்கின்றது, மனிதனின் விருப்பப்படி அல்ல. இந்த உண்மையை தாங்கள் என்றாவது ஒரு நாள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று கூறினான். மருதப்பனோ மேலும் சினமுற்றவனாக, மறுபடியும் நீ கடவுளின் பெயரைத்தான் இழுக்கின்றாய். என் நாட்டை பொறுத்தமட்டில் என் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கும், கடவுள் விருப்பப்படி அல்ல. உதாரணமாக, உம்மை நான் விரும்பினால் கொன்றுவிட முடியும். இப்படி நடந்தால் கூட இதை கடவுள் செயல் என்று கூறுவீரா என்று கேட்டார். நிச்சயமாக நான் அப்படித்தான் நினைப்பேன் அரசே. என் உயிர் என்னிடம் இருப்பதும் இல்லாமல் போவதும் என்னுடைய கையில் இல்லை, மற்ற எந்த மனிதர்கள் கையிலும் இல்லை. ஆனால் அது கடவுளின் கையில்தான் நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் என் மனம் சொல்கின்றது என்றான் ராகவன். அதையும் பார்த்து விடுவோம் என்று கூறிவிட்டு அவனை பார்த்து கொண்டிருந்தான் மருதப்பன். கேசவன் பரிசு மூட்டையை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தான்.
ராகவன் பின்தொடர்ந்து நடந்தான். அவர்கள் இருவரும் ஒரு காட்டுப்பகுதியை கடந்துதான் தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு மன்னன் ஒரு காவலனை அனுப்பி, இப்பொழுது இங்கே வந்து சென்றவர்கள் காட்டுப்பக்கமாக செல்லும் பொழுது தலையில் மூட்டையுடன் செல்பவனை விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாமல் நடந்து செல்பவனை கொன்று அவன் தலையை என்னிடம் கொண்டு வந்து காண்பி என்று உத்தரவிட்டான். ராகவனும் கேசவனும் காட்டுப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தார்கள். கேசவன் தனக்கு அளிக்கப்பட்ட பரிசு மூட்டையை தூக்கிச் செல்ல முடியாமல் சிரமப்பட்டான். அதை கண்ட ராகவன் வீடு வரை அவன் மூட்டையை சுமந்து கொண்டு வருவதாக சொல்லி மூட்டையை வாங்கி தன் தலையில் வைத்து கொண்டு நடந்து சென்றான். பின்னால் வந்து கொண்டிருந்த காவலன் மூட்டையுடன் சென்ற ராகவனை விட்டுவிட்டு மூட்டை இல்லாமல் சென்று கொண்டிருந்த கேசவனின் கழுத்தை வெட்டி மன்னனிடம் கொண்டு சென்று காண்பித்தான். அந்த தலையை கண்டு அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்த மன்னன், நான் இவன் தலையை வெட்டச் சொல்லவில்லையே, மற்றொருவன் தலையை அல்லவா வெட்டச் சொன்னேன் என்று கூச்சலிட்டான். மூட்டையுடன் செல்பவனை விட்டுவிட்டு மூட்டை இல்லாதவன் கழுத்தை அல்லவா வெட்டுமாறு சொன்னீர்கள் அரசே, நான் அதையேதான் செய்தேன் என்று காவலன் கலங்கியவாறு கூறினான். மருதப்பன் ராகவனை வரவழைத்து விசாரித்த போது உண்மை நிலை என்ன என்று தெரிந்து கொண்டார். ராகவன் மன்னவனை நோக்கி, மன்னார் அவர்களே, தாங்கள் என் தலையை வெட்டுமாறு உத்தரவிட்டீர்கள். கடவுள் சித்தமோ கேசவன் தலையை வெட்ட வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. இதுதான் கடவுள் செயல் என்பது என்று மனவர்த்தத்துடன் மொழிந்தான். இதை கேட்ட மன்னன் உண்மையிலேயே பெரும் வியப்பும் மனத்தெளிவும் அடைந்தான். தான் ராகவன் தலையை வெட்டுமாறு உத்தரவிட்டும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் கேசவன் தலை வெட்டப்பட்டது ஒரு வினோதமான விஷயம்தானே. இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணமாக இருக்கக்கூடும் என்று யோசிக்கும் பொழுது கடவுள்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்கிற விடை கிடைத்தது. உண்மையில் கடவுளுடைய செயலை குறைத்து மதிப்பிட்டது தன்னுடைய தவறுதான் என்று எண்ணிக்கொண்ட மருதப்பன் கேசவனுக்கு அளித்த பரிசு பொருட்களை ராகவனுக்கு அளித்து பெற்றுக்கொள்ளுமாறு சொன்னான். கலகலவென நகைத்தவாறு ராகவன் பரிசு பொருளை வாங்கி கொண்டான். ஏன் சிரிக்கின்றாய் என்று வியப்புடன் மன்னன் கேட்டான். மன்னர் அவர்களே, எனக்கு கொடுக்கக்கூடாது என்று தாங்கள் தீர்மானித்தீர்கள். ஆனால் தங்கள் கையாலேயே பரிசு பொருளை வாங்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. தாங்கள் எனக்கு பரிசளிக்கக்கூடாது என்று நினைத்தும் கடவுள் எனக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நினைத்ததால்தான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இதைத்தான் கடவுள் செயல் என்று பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள் என்றார். இனியாவது தாங்கள் நான் சொல்லியபடி கடவுளுக்குள்ள மகத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் என்றான். மன்னன் தன் தவறுக்கு வருந்தியவாறு, எல்லாமே கடவுள் செயல்தான் என்கிற உண்மையை இப்பொழுதே நான் உணர்கின்றேன். உலகெங்கும் பறந்திருக்கும் கடவுள் நாம் என்னதான் விரும்பினாலும் தமது விருப்பப்படிதான் உலகை ஆட்டி படைக்கின்றார். நான் செல்வ செழிப்புள்ளவனாகவும் கொடை வள்ளலாகவும் திகழ்வது இறைவனுடைய விருப்பப்படிதான் என்பதை உணர்கின்றேன். இனி இந்த சிந்தனையுடனேயே என் வாழ்க்கையை நடத்துவேன். உன் நண்பனை கொன்றதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்றான் மன்னன். ராகவன் மன்னனை நோக்கி பணிவுடன், என்னுடைய நண்பன் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உண்மையில் வேதனை தரக்கூடிய விஷயம்தான். வரும்போது 2 பேருமாக சேர்ந்து வந்தோம். ஊர் திரும்பும்போதோ நண்பனை இழந்துவிட்டு தனியாக செல்ல வேண்டி இருக்கின்றது. இதையும் இறைவன் செயல்தான் என்று எண்ணி என் மனதை நான் அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கின்றது என்று அமைதியாக கூறிவிட்டு மன்னனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். ஓகே மக்களே, இறைவனின் சிந்தனை படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.